இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா ஒரு பொருத்தத்துக்கு பார்த்த பிரசன்னம், ஜாதக பொருத்தம் பார்த்தோம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த பிரசன்னன்றது நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்க போகுதுன்றதை நமக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பிரசன்னம் பார்க்கும். இப்போ பாருங்கள், இந்த பிரசன்னத்தில் உதயம் கடக உதயம் 4 டிகிரியில் இருக்குது. அதை நோக்கி வரக்கூடிய கிரகம் புதன் வருது. இந்த உதயத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகுது. அதாவது இங்கே போகுது உதயத்துக்கு சந்திரன் மீனத்தில். ரைட். அடுத்தது முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா, இந்த கவிப்பில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்றது. அப்போ கவிப்பில் இருக்கக்கூடிய கிரகம் சனி. சரி, இப்போ நம்ம பார்க்குறது பொருத்தம். இந்த பொருத்தத்துக்கு இந்த 2 நபர்களும் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்வார்களா மாட்டார்களா அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, உதய அதிபதி சந்திரன் போயிட்டு, உதய அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் போயிட்டு 9ஆம் பாவத்தில் போயிட்டு மீனத்தில் இருக்கிறார். அப்போ என்னன்னாக்கா, இவங்க இந்த பேசக்கூடிய விஷயங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை காட்டுது. உதயத்துக்கு ஏற்றாப்பில் வரக்கூடிய கிரகம் புதன். அப்போ நம்ம என்ன அவங்களுக்கு சொன்னோம்னா, உதயத்துக்கு ஏற்றாப்பில் புதன் வர்றதுனால, அவர் 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக வர்றதுனால இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஒரு பாயிண்ட். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம எதிர் நபர் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் நபரை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, சனி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 7ஆம் அதிபதி போயிட்டு நீசமாக இருக்கிறாரு மேஷத்தில். அது மட்டும் இல்லாமல் அவர் கவிப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இது பார்க்க வந்தவங்க பெண்ணுடைய வீட்டுக்காரங்க பார்க்க வந்தாங்க. அப்போ 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோடைய வேலை இன்னும் சரியாக அமையவில்லை, அல்லது மாப்பிள்ளையோட வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு தான், புரியுதுங்களா, தீர்ந்த பிறகு தான் இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மாப்பிள்ளையுடைய வேலையை என்னான்றது ஒரு ஸ்டடி பண்ணிக்கோங்க. அவருடைய வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்ன வேலை பார்க்குறாரு, இல்லை வேலை இருக்குதா வேலை இல்லையா இப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு, இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளை செய்யக்கூடிய வேலை பிடிச்சிருக்குதா, புரியுதுங்களா, இது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த நிச்சயம்ன்றது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்திங்கன்னா குழப்பம் நிலவி கொண்டே இருக்கும். ஏன் 3 மாதம்னாக்கா, இந்த கவிப்பை இந்த கோச்சார கிரகம் பார்த்திங்கனாக்கா தாண்டணும். ஓகேங்களா? கவிப்பை கோச்சார கிரகம் தாண்டணும். இதை தாண்டின பிறகு தான் நமக்கு என்ன ஆகுனா, இந்த ஜாதகருக்கு இந்த கல்யாண அமைப்பு பேசுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் தெளிவு பெறும். ரைட். தெளிவு பெற பிறகு இந்த அப்போ பார்த்திங்கனாக்கா, ஒன்று 7ஆம் அதிபதியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7ஆம் அதிபதின்னு பார்த்திங்கனாக்கா, அது எடுக்கிறது ரொம்ப லாங் ஆகிடும். அப்போ கோச்சார சூரியனை நம்ம எடுத்துக்கினா கூட, கோச்சார சூரியன் 3 மாதன்ற கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். 3 மாதத்தை தாண்டின பிறகு பார்த்திங்கனாக்கா, இவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு அமையக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதம் அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இதுதான் நம்ம அவங்களுக்கு சொன்னது. ரைட்டுங்களா? அடுத்தது என்ன, அவங்க இதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை பார்த்திங்கனாக்கா அந்த தம்பி சின்ன வயசு, அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு வேலை இன்னும் அமையலை. ஓகேங்களா? இப்போ அந்த வேலையை அமைப்பதற்காக
வேலை அமைந்த பிறகு தான் நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே அவர் வந்து பிஸ்னஸா வேலையான்றத நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நாங்கள் வந்து இது பண்ணலாமா வேணாமான்னு எங்களுக்கு ஒரே குழப்ப நிலையில் இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பொருத்தம் வந்து செட் ஆகுமா அப்படின்றதுக்காக பார்க்க வந்தோம். அதுதான் அவங்க சொன்ன விஷயம். ஸோ அப்போ நம்ம இந்த பிரசன்னம் காட்டியதும் அவங்களுடைய அங்கே இருந்த சூழ்நிலைகளும் பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த பிரசன்னம் எப்படி காட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இந்த அஸ்ட்ராலஜி நமக்கு எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு எவ்வளோ தெளிவாக வந்து காட்டுது பாருங்கள். ரைட், எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.